இருக்கிறோமோ அவர்களிடத்தில் தான் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் குறைவாக இருக்கிறது, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையும் குறைவாக இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ்னால என்ன தெரியாம இருக்கிறானே அவன் கூட விட்டுக் கொடுத்துறான், அவன் கூட சில தவறுகளை மன்னித்து விடுகிறான். ஆனால் குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய நாம உள்ளத்தில் அதை அழுக்காக வைத்துக் கொண்டு அதுக்கு உரம் சேர்த்து நாம் என்ன செய்கிறோம் சொன்னால், சில நேரங்கள் சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது அவனை எப்படியாவது பழிவாங்கி விட வேண்டும், அந்த குரோத மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஷைத்தானின் சதிவலைகள் என்பதை நாம் மறந்துவிட்டோம். மாணவர்களே, உண்மையில் பிதாத்துவாதிகள், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை இவர்களிடத்தில் ஷைத்தான் அவருடைய ஊசலாட்டத்தை அதிகம் ஏற்படுத்த மாட்டான். ஏன்? ஆல்ரெடி அவர்களை கெடுத்து விட்டாச்சு. ஷைத்தான் ஆல்ரெடி அவர்களை கெடுத்து விட்டார். இப்ப யார் டார்கெட் பண்றான்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவர்களை தான் ஷைத்தான் டார்கெட் பண்றான். இவன் குர்ஆன் ஹதீஸின் படி நடக்கிறான், இவன் சொர்க்கம் சென்று விடுவான். இவனை எப்படி வழிகெடுக்கிறது? அதுக்கு ஆயுதமாக எதை பயன்படுத்துவது? தன்னுடைய குணங்களான கர்வம், தற்பெருமை, ஆணவம், இந்த குணங்களை மனிதனுடைய உள்ளத்தில் விதைத்து விட்டால் அவனை நாம் வழிகெடுத்து விடலாமே. அப்படித்தான் ஷைத்தான் செய்கிறான், நம்ம வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த சரிவலையில் நாமும் விழுந்து விடுகிறோம்.